வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது மிதுன ராசியின் வாராந்திர கிரக ராசி பலன். இந்த டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை உள்ள மிதுன ராசியின் வாராந்திர கிரக ராசி பலன் பற்றி இப்பதிவில் நாம் விரிவாக பார்ப்போம். இப்பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நன்மைக்குரியது. மிதுன ராசியின் வாராந்திர கிரக ராசி பலன். பொதுவாக இந்த வாரம் மிதுன ராசிக்கு 10ஆம் வீட்டில் ராகு பகவான் தனது பயணத்தில் இருப்பதால் தாங்கள் தங்களின் பழக்க வழக்கங்களில் சில பாதுகாப்பு நடவடிக்கைகளுடன் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த வாரம் உங்களின் நண்பரின் கூட்டுறவால் உருவாகும் மது அருந்தும் பழக்கம் இருந்தால் அதை முக்கியமாக தவிர்ப்பது நல்லது. இல்லை என்றால் உங்களின் இந்த மது அருந்தும் பழக்கத்தை அது உங்களுடைய ஆரோக்கியத்தை கெடுத்துவிடும் மற்றும் இதனால் நீங்கள் மருத்துவமனை செல்லக்கூடிய சூழலும் ஏற்படுகிறது. இதன் காரணமாக நீங்கள் ஆழ்ந்த ஓய்வில் இருக்க வேண்டிய சூழலில் உங்களின் தொழிலில் மற்றும் வேலையில் கவனம் செலுத்த முடியாத நிலையில் உங்களின் லாபம் பூஜ்ஜியமாக இருக்கும், வருமானம் இல்லாமல் சிரமப்படுவீர்கள் மற்றும் இது உங்களின் மனதையும் குடும்பத்தின் வறுமையால் உண்டாகும் சூழ்நிலையால் மகிழ்ச்சியும் கெடுக்கும். இந்த வார நேரத்தில் நீங்கள் வாழும் சமூகத்தின் பல மரியாதைக்குரிய மக்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய சூழலும் இருக்கிறது. மிதுன ராசியை பொறுத்து 9ஆம் வீட்டில் சனி பகவான் அமர்ந்திருப்பதால் இந்த நேரத்தில் நீங்கள் உங்களுக்கு தேவையான தொழில் அனுபவங்களையும் கற்றுக்கொண்டு அது சார்ந்த புதிய உத்திகளையும் திட்டங்களையும் உருவாக்குவதில் முதல் நிலையில் இருப்பீர்கள். இந்த அனுபவத்தின் காரணமாக உங்கள் பணத்தை புத்திசாலித்தனமாக முதலீடு செய்ய அந்த அனுபவம் உதவும் உங்களுக்கு. இந்த வாரம் பல மிதுன ராசி மக்கள் தங்களின் குடும்பத்தில் உள்ள வேலைகள், பாத்திரங்கள் மற்றும் துணிகளை கழுவுதல், துவைத்தல் போன்ற வீட்டு வேலையை செய்வதில் முழு நாளும் செலவிடுவீர்கள். இது உங்களை சீக்கிரத்தில் சோர்வடைய செய்யும். ஆகையால் உங்கள் நேரத்தை சிறப்பாக பயன்படுத்த திட்டமிடுவது உங்களுக்கு நல்லது. இல்லையெனில் நீங்கள் உங்களின் வீட்டு வேலைகளை விரைவாக செய்வதில் சீக்கிரத்தில் சலிப்படைந்து சோம்பலுக்கு ஆளாகிறது. சில நேரங்களில் இது உங்களின் முரட்டுத்தனத்தை வெளிக்கொண்டு வரும் மற்றும் உங்களின் குடும்ப உறவுகளின் மனதில் இந்த உங்களின் மாறுபாடான செயல் உங்கள் மீது தேவையற்ற வருத்தத்தையும் கோபத்தையும் உருவாக்கும் என்பதை மனதில் கொள்ளுங்கள். இந்த வாரம் மிதுன ராசி மக்கள் வேலை செய்யும் பணியிடத்தில் உங்களின் முந்தைய சச்சரவுகள் அனைத்தையும் நீங்கள் முடித்து வைப்பதன் மூலம் அல்லது தீர்த்து வைப்பதன் மூலம் உங்கள் மேல் அதிகாரி மற்றும் உங்கள் கீழ் பணிபுரிவர்களுடன் உங்கள் உறவை மேம்படுத்த முடியும். இது உங்கள் புகழையும் கௌரவத்தையும் மட்டும் தராது மற்றும் இவ்வாறு செய்வதன் மூலம் உங்களுக்கு தேவையான பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கிறது என்று நம்பலாம். இந்த வாரத்தில் விடுதியில் அல்லது உறைவிடப்பள்ளியில் தங்கி படிக்கும் மிதுனராசி மாணவர்கள் மாணவிகள் சில சிறப்பு கவனத்துடன் கடினமாக உழைக்க வேண்டி இருக்கிறது. அப்பொழுதுதான் உங்களுக்கு உங்களின் தேர்வில் நீங்கள் நல்ல பலன் கிடைக்கும், வெற்றி பெறுவீர்கள். உங்களை பாராட்டுவார்கள் உங்களை பெற்றவர்களும் ஆசிரியர்களும். மற்றும் அத்துடன் வெளிநாட்டுக்கு செல்ல நினைக்கும் மாணவர்களை பற்றி பார்க்கும் பொழுது உங்களுக்கும் வார நடுப்பகுதிக்கு பிறகு நெருங்கிய உறவினரிடமிருந்து வெளிநாடு கல்லூரி அல்லது பள்ளியில் சேர்க்கை பற்றிய நல்ல செய்தி கிடைக்கும். மகிழ்ந்து உங்களால் சென்று அங்கு படிக்க முடிய சூழலும் இருக்கிறது. புதன்கிழமைகளில் விநாயகரை வணங்கி அவரது அகவலை பாராயணம் செய்வது உங்களுக்கு நலமாக இருக்கும். இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திலகாத்துராய ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபரண ஐஸ்வர்யம் பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகின்றேன்.
நம் குடும்ப மூத்தோர்களை போற்றி வணங்குவோம். வணக்கம். நன்றி.